ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளில் கூட உங்க ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவர் எனக்கு என்ன ஆத்தும ஆகாரத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி நீங்க இன்னைக்கு வாஞ்சியோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, மகனே மகளே, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவது இல்லை அப்படின்னு சொல்றார். When you pass through the rivers, they will not sweep over you, and through the rivers they shall not overflow you. Rivers plural போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆறுகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பலவிதமான ஆறுகளை நம்ம கடக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது. பலவிதமான பிரச்சனைகள் ஆறுகளை போல, நதிகளை போல நம்மை புரட்டி தள்ளும்படியாக, நம்மை அமிழ்த்துவது போல நம்ம வரலாம், நம்மளுக்கு முன்னாடி வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நான் உன்னை காக்கிற ஒரு தேவன். ஆரம்பத்திலே சொன்னார்ல, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நம்மளை எல்லா சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாத ஒரு தேவனை தான் நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணமா போய்கொண்டிருக்கும் போது, ஆசாரியர்கள் நடந்து போய்கொண்டிருக்கும் போது, யோர்தான் என்கிற நதி முன்னாடி வந்துச்சு. அந்த யோர்தானை எப்படி தாண்டுவோம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க கையில பாத்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருந்தாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி வச்சிருக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, நீங்களே கையில சொல்யூஷனை வச்சுட்டு எதுக்காக கவலைப்படுறீங்க? ஆசாரியர்களுடைய கால்கள் அந்த யோர்தானுடைய பாதத்துல படட்டும் அப்படின்னார். ஆசாரனுடைய உள்ளங்கால் பட்ட மாத்திரத்துல இவங்க பின்னாடி போல, மாறாக யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி எந்த யோர்தானும் எந்த செங்கடலும் பின்னிட்டு திரும்பியே ஆகும். உங்களுடைய பிரயாணத்தையோ, உங்களுடைய ஆசீர்வாதத்தையோ, உங்களுடைய நன்மைகளையோ தடுப்பதற்கு யோர்தானுக்கும் அதிகாரம் இல்லை, செங்கடலுக்கும் அதிகாரம் இல்லை. அன்னைக்கு எலியா கூட நடந்து வரும்போது முன்னாடி யோர்தான் இருந்துச்சு. அவரும் யோர்தானை பிளந்துதான் நடந்து சென்றார். அதுக்கு பின்னாடி ஊழியத்தை ஆரம்பித்த எலிசா அவருடைய இரட்டிப்பான வல்லமையை பெற்றுக்கொண்டு அந்த சால்வையை முறுக்கி யோர்தானிடத்தில் அடித்தார். எலியாவின் தேவன் எங்கே என்றார். அதே போல எலிசாவுக்கும் யோர்தான் திறந்தது. அன்றைக்கு எலிசாவுக்கு திறந்தது உண்மையானால், ஆசாரியர்களுக்கு பிளந்தது உண்மையானால், உங்களுக்கும் யோர்தான் திறக்கும். உங்களுக்கு முன்பாக யோர்தான் போல பிரச்சனைகள், இவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கையில முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ முன்னாடி போக முடியாது, நீ பின்னிட்டு திரும்பி போ அப்படின்னு சொல்லுதோ, உங்களுடைய வியாதிகள் உங்களை பின்னிட்டு திரும்ப வைக்கிறதோ, உங்களுடைய பலவீனங்கள் உங்களை பின்னிட்டு திரும்ப வைக்கிறதோ, உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை பின்னிட்டு திரும்ப வைக்கிறதோ அல்ல. நீங்கள் தொடர்ந்து துதி செய்ய வேண்டும். நம்ம பாடுறோம்ல, தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். உங்க மீட்பர் சாகல, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எருசலேமில் இன்றைக்கு அவருடைய கல்லறை காலியாய் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீங்க கடந்து அழகா போவீங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடல்ல வெட்டாந்தரையில நடப்பது போல நடத்தின ஆண்டவர் உங்களை நடத்த மாட்டாரோ? அன்னைக்கு அவங்களுக்கு கூட ஃபுல் ஸ்டாப் போடப்படுறது போல இருந்துச்சு. ஆண்டவர் பக்கத்துல கமா போட்டு ஆச்சரியக்குரிய போட வைத்த ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட அவ்வளவுதான், இந்த போராட்டம் ஆற போல அப்படியே என்ன முழுங்குற மாதிரி வருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்ல, ஆறுதான் உங்களை பார்த்து பின்னிட்டு திரும்புமே தவிர நீங்கள் பின்னாடி போக வேண்டிய அவசியம் அல்ல. கர்த்தர் உங்களுக்கான புதிய வழிகளை திறப்பார். அவர் வனாந்திரத்துல வழிகளையும் அவாந்திர வழியில ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன். ஆறுகளை உண்டு பண்றதும் அவர்தான், ஆறுகளை கடக்க வைக்கிறதும் அவர்தான். அவரே உங்களுக்கு பாலமாக இருப்பார். அவரே உங்களுக்கு அழகாய் உங்களை இன்றைக்கு நடத்துவார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவராக இயேசப்பா, இந்த புதிய நாள்ல கூட ஆண்டவரே, இந்த ஆறு போல எனக்கு பிரச்சனை வருது, ஆறு மாதிரி இல்ல, ஆறுகளை போல என்மேல் புரளுவது போல வருகிறது, இந்த சூழ்நிலை நான் எப்படி தாண்டுவேன்னு சொல்லி அவங்க கவலையோட நிக்கலாம். இன்றைக்கு கதவுகளை திறக்கிறவர் நீர் எங்களோடு இருக்கிறீர். செங்கடலை திறந்தவர் எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் பாடுகிறது போல செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். Your power is never diminished. இன்றைக்கும் உம்முடைய வல்லமை குறைந்து போகல. அதே வல்லமையை வைத்து இன்றைக்கு இந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். ஆறுகள் புரளாதபடி காத்துக்கொள்ளும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எந்த ஆறுகளும் உங்களை புரளுவதில்லை. ஆண்டவர் உங்களை அதுக்கு மேலேயே பாலம் மாதிரி நடக்க வைப்பார். அதுக்குள்ளே நடந்து போக வைப்பார். ஜெயிக்க பண்ணுவார். God bless you. Have a blessed day. Amen.